இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிறார், பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், மகிழ பண்ணுகிறார் தினந்தோறும். அப்ப தினம் உங்களுக்கு நல்ல நாள் தானே? எல்லா நேரமும் நல்ல நேரம், எல்லா நாளும் நல்ல நாள். எப்படிங்க? நல்ல ஒரு இயேசு கூட இருக்கிறார். வல்லமை உள்ள இயேசு, வானத்தை பூமி உண்டாக்கின இயேசு கூட இருக்கிறதுனால எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆசீர்வாதம் தான். எனக்கு கெட்ட நேரம் தொடங்கிட்டுன்றாங்க, எனக்கு நல்ல காலம் இன்பத்தான் பிறக்குன்றாங்க, 6 மாசம் இப்படிதான் இருக்குன்றாங்க. அப்படி இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசுகிறார். அதனால தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க இந்த கைரேகையும் ஜாதகத்தையும் பார்த்து மற்ற ராசி பலனை பார்த்து உங்களையே நீங்க ஏமாற்றி கொள்ளாதங்க. அதெல்லாம் பொதுவாக நிறைய எழுதி அதை நம்பி கொண்டிருக்கிற நிறைய பேர். அப்ப யாருக்கும் நடக்கும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியே நாட்களை கழித்து கொண்டு இருக்கிறவங்க. ஆனா வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் கடவுள் நம்ம கூட இருந்தா ஆசீர்வாதம் தான். அதுதான் முக்கியம். அதனால நீங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு கவனித்து அதன்படி வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்றையிலிருந்து மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. சரி, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றார் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இதான் ஆண்டு சொல்ற வார்த்தை. என் பிள்ளைகளே, அதாவது ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி மேல் ஆவியானவர் இறங்கி ஆவியானவர் மூலமா இந்த வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது, உங்களுக்கு சொல்லப்படுகிறது. என் பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவரும் உங்களோடு இருப்பார். அப்ப நீங்க அவர் கூட இல்லைன்னா அவரும் கூட இருக்க மாட்டார். நீங்க விலகிட்டு அவரும் விலகிடுவார். சில கிறிஸ்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் பைபிள் ஞாபகத்துக்கு வரும். சர்ச்சுக்கு போகணுமேனு பைபிளை தேடுவாங்க. இப்ப அது கூட தேடு, செல்போன்லேயே பைபிள் இருக்குன்னு பைபிளே இல்லாமல் செய்யல, செல்போன் வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வர கிறிஸ்தவங்க பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. பிரிண்டிங் பைபிள் தான் நம்ம கையில் இருக்கணும். சர்ச்சுக்கு போகும்போது செல்போனை தூக்கிட்டு இதுக்குள்ள பைபிள் இருக்கெல்லாம் பேசாதங்க. அதெல்லாம் நீங்கள் டிராவலில் இருக்கும்போது வாசிக்கிறதற்கு. சர்ச்சுக்கு போகும்போது, கூட்டங்களுக்கு போகும்போது பிரிண்டட் பைபிள் தான் கையில் கொண்டு போகணும். ஏன்னா இதில் ஒன்லி வசனம் மட்டும்தான் இருக்குது. செல்போனுக்குள்ள ஒரு பக்கம் பைபிள் இருக்குது, இன்னொரு பக்கம் எல்லா அசுத்தங்களும் அக்கிரமங்களும் பிசாசனுடைய கிரியைகளும் உள்ள இருக்குல்ல. ஒரு சுவிட்சை தட்டினா அதுக்குள்ள போயிட முடியும்ல. அப்போ அதனால அதெல்லாம் பிரிண்டட் பைபிள் தான் கையில் இருக்கணும்.